இங்க ஒரு பொண்ணு ட்ரெயினுக்கு பக்கத்துலயே போய் நிக்கிறா. ட்ரெயினுமே இந்த பொண்ணை இடிக்கிறது போலதான் வருது. ஆனா இந்த ட்ரெயின் இடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து இந்த பொண்ணையுமே காப்பாத்துறான். அந்த பொண்ணு செமையா போதையிலயுமே இருக்கா. அதனால அந்த பொண்ணு இந்த பையனுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம இருக்கா. இப்ப அவங்க ரெண்டு பேருமே ட்ரெயினுக்குள்ள போனதுமே அந்த பொண்ணுமே போதையில இருந்து தள்ளாடிட்டு இருக்கா. இதெல்லாம் இந்த பையனுமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணுக்கு பக்கத்துலயுமே ஒரு வயசான ஒரு ஆளுமே வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணுமே கீழே இருந்த ஒரு பையன்ட்ட பெரிய ஆள் வந்து நிக்க டைம் அவங்களுக்கு இடம் கொடுக்கணும்னு உனக்கு தெரியாத ஒழுங்கா எந்திரினியுமே சொல்றான். ஆனா அந்த பையனுமே இந்த பொண்ணு சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்கிறான். உடனே அந்த பொண்ணுமே ரொம்பவே கோவப்பட்டு அவனுக்கு தலையிலே ஒரு அடி அடிச்சு ஒழுங்கா எந்திரினியுமே சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ஒரு மாதிரி சைக்கோ கடங்க இவனை பார்த்து லுக் விட்டதுமே இவன் ரொம்பவே பயந்து அந்த ஆளுக்குமே இடம் கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம அவன் போற டைம் இனிமே பிங்க் கலர் பனியன்லாம் நீ போடக்கூடாதுன்னு சொல்றான். அவனுக்குமே என்ன பண்ணணும்னு தெரியாம அங்கிருந்து அமைதியாவுமே போறான். இப்ப அவன் போனதுமே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி வாந்தி எல்லாம் வருது. இந்த பொண்ணுமே ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி பாக்குறான். ஆனா இந்த பொண்ணால கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த வயசான ஆளுக்கு மேலேயுமே வாந்தி எடுக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு மயக்கமே வருது. அந்த பொண்ணு கீழே விழதுக்கு முன்னாடி என்ன ஒழுங்கா பிடிடா பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு விழுறா. இதை அந்த ட்ரெயின்ல இருந்து எல்லாருமே பார்த்துட்டு அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் இவன் நீ தப்பாவுமே புரிஞ்சுக்கிடுறாங்க. இப்ப அந்த ஆளுமே இந்த பையனை கூப்பிட்டு ஒழுங்கா என்ன கிளீன் பண்ணி விடுனே சொல்றாங்க. இவனுமே வேற வழி இல்லாம அந்த வயசான ஆளையுமே கிளீன் பண்ணி விடுறான். இப்ப அந்த ஆளுமே இந்த பையன்ட்ட அந்த பொண்ணை ஒழுங்கா பாத்துக்கன்னே சொல்றாங்க. இப்ப இவனுக்குமே வேற வழி தெரியாம அந்த பொண்ணையுமே ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்கினதுமே அந்த பொண்ணை ரயில்வே ஸ்டேஷன்லயே படுக்க வச்சுட்டு போறான். ஆனா இவனுக்கு மனசு கேட்காம இவன் மறுபடியுமே உள்ள போறதுக்கு கேட்டுக்கு கீழோடி போறான். ஆனா இதெல்லாம் ஒரு போலீஸ்மேன் நின்னு பாக்குறாங்க. உடனே இவனுமே மறுபடியுமே டிக்கெட் எடுத்துட்டு அந்த பொண்ணையுமே கூட்டிட்டு ஒரு ஹோட்டல்லையுமே ரூம் எடுத்துட்டு அங்க போய் தங்குறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு தெரியும். நான் மறக்காம பார்ட் 2 கமெண்ட்மே பண்ணுங்க.